Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் வந்து நம்ம ஒரு 3/4 இன்ச் தள்ளி லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். சீக்வன்ஸும் சுகர் பீடும் எடுத்திருக்கோம். ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ். சுகர் பீட் ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று, அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து 2 சீக்வன்ஸ் வந்து ஒட்டி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி விரலிட்டு கசக்கி விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். சேர்ந்து இருக்கும் சில இது மட்டும். அதேமாதிரி நீடில் நம்பர் 10 வந்து சுகர் பீடு, ஜெர்தோ ஸ்ப்ரிங்கு எல்லாமே போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு நீடில் நம்பர் 10 கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்கள் த்ரெட் ஷாப்பில் வந்து சுகர் பீட் போடக்கூடிய நீடில் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். சுகர் பீடு, ஜெர்தோ ஸ்ப்ரிங், சுகர் பீடுன்னு சொல்லி கூட கேட்கலாம். இப்போ இது போட்டுட்டு அடுத்தது வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு ஒரு நம்ம பிங்க் கலரில் சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கலாம். சுகர் பீடும் சீக்வன்ஸும். ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் இங்கே போட்டாலே அதே தான். அடுத்தது வந்து இங்கே போட்ட மாதிரிக்கு இது போட்டுட்டு இது சென்டரில் போட்டுக்கலாம். இதுக்கு நேராக வந்து ஒரு ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். 6+6 12 ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இது சுற்றில் ஃப்ரெஞ்ச் ஸ்டோன் போட்டுக்கலாம். 2 சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே இறக்கிடலாம்.
நம்ம த்ரெட் வந்து இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இது சீக்வன்ஸ் போட்டுட்டு அடுத்தது இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். பிங்க் கலர் போடுறதுலாம் இந்த பிங்க் கலர் வந்து இதுக்கு நேராக போட்டிருக்கோம், இந்த 2 கடையில் வர மாதிரிக்கு. இப்போ வந்து இங்கே போட்டோம் இல்லையா பிங்க் கலர், அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லு மாற்றி மாற்றி வரும். ஃபஸ்ட்டு இது வந்து பிங்க் கலரில் சீக்வன்ஸ் வச்சு போட்டிருக்கோம், 2வது வந்து சில்க் த்ரெட்டாலாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பிங்க் கலரில் சுகர் பீடும் சீக்வன்ஸ் இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கலாம். திரும்ப வந்து இங்கே போட்ட மாதிரிக்கு இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக வந்து நம்ம நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் பிங்க் கலரில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீக்வன்ஸ் வந்து போட போகிறோம். சீக்வன்ஸும் சுகர் பீடும் போட போகிறோம். ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு. சுகர் பீடை மேலே இந்த மாதிரி எடுத்துட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். த்ரீ இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் வர்றது மாதிரிக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லு முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. போட்டுட்டு அங்கங்கே வந்து நம்ம சீக்வன்ஸ் போட்டிருக்கோம். 3 இன்ச் வரைக்கும் மட்டும் போட்டிருக்கோம். நெக்குக்கும் சேம் டிசைன் தான் வரும். எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து நெக் டிசைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பாருங்கள். நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மெத்தடு தான் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.